சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் துரைமுருகன். கவலைக்கிடம். அதாவது இன்று காலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு மூத்த அமைச்சரான துரைமுருகன். திமுகவில் ஆரம்ப காலத்திலிருந்து பயணிச்சுட்டு வரும் துரைமுருகன் அவருக்கு இப்போ 89 வயது ஆகிறது. அதனால் தொடர்ந்து அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறது. தொடர்ந்து நேற்று அவருக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து கிரிம்ஸ் சாலையில் உள்ள அப்போலோவில் துரைமுருகன் அனுமதிக்கப்பட்டார். மேலும் ஸ்டாலின் அவர்கள் விரைந்து சென்று துரைமுருகனை நலம் விசாரித்தார். மேலும் துரைமுருகனை அவரது ஆதரவும் பக்கபலமும் இல்லாமல் திமுக வெற்றி காண முடியாது என்பது வரலாறு. தொடர்ந்து துரைமுருகன் விட்டு கொடுத்ததால் தான் துணை முதல்வர் பதவியும் சரி, ஸ்டாலினுக்கு முதல்வர் பதவியும் சரி, அனைத்துமே அவர்கள் வசம் சென்றது. மேலும் தற்போது துரைமுருகனை நிரந்தர ஓய்வு கொடுத்து கட்சி பணிகளிலிருந்தும் விலக்கி அவர்களை இம்முறை தேர்தலில் நிற்க வைக்க வேண்டாம் என உதயநிதி வலியுறுத்தி வருகிறார். ஆனால் ஸ்டாலினோ இதை என்னால் சொல்ல முடியாது, நீங்களே கூறிவிடுங்கள் என சொல்லியிருக்கார். இந்த செய்தி துரைமுருகனின் காதுக்கு சென்றதால் தான் அவருக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாகவும், பல வருடங்களாக அரசியலில் இருந்த என்னையே ஓய்வெடுக்க சொல்வதா என மிகவும் கடுமையாக அவர் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும், அதனால்தான் திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் சளி, இரும்பல், காய்ச்சல் போன்ற மிக கடுமையாக இருந்ததாகவும், தற்போது தீவிர சிகிச்சையில் துரைமுருகன் இருந்து வருவதாகவும், நெபுலைசர் போன்ற மருத்துவ சாதனங்களை வைத்து அவரது உடல்நிலையை சீராக்க மருத்துவர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள். இன்னும் 12 மணி நேரம் கழித்துதான் அவரது உடல்நிலை சீராகும் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. இதனால் ஸ்டாலினும் மிகவும் வருத்தத்தில் இருக்கிறாராம். ஏனென்றால் சட்டமன்ற தேர்தல் தற்போது வந்துவிட்டது. இதற்கு துரைமுருகனை வைத்துதான் அந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடையலாம், அவரது முகத்தை காண்பித்தே தொகுதிகளில் ஓட்டுகளை வாங்கி விடலாம் என்கின்ற எண்ணத்தில் ஸ்டாலின் இருந்தார். தொடர்ந்து இதுபோல அசம்பாவிதங்கள் நடைபெற்றுவதற்கு காரணம் ஸ்டாலின் சொன்ன வார்த்தையை காப்பாற்றதுதான். மேலும் துரைமுருகன் இல்லாமல் திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார்? ஆட்சியை பிரிப்பாரா, இல்லை திமுகவின் சரித்திரமே இதோடு முடிந்ததா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.